ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் தேதி. அதே போல் அன்று கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நெருப்பு நாளாக வரப்போகுது. ஆக்சுவலி நெருப்பு நாள் கிடையாது, இது ஒரு சக்தி வாய்ந்த நெருப்பு வளைய நாள் என்று சொல்லலாம். அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் தாங்க கார்த்திகையுடைய தீப திருநாள். தீப திருநாள் மட்டும் கிடையாது, பிரதோஷமும் வருது. ஸோ இந்த அற்புதமான நாளில் திருவண்ணாமலையில் தீப திருவிழாவானது பயங்கரமாக கொண்டாடப்பட போகுது. அந்த தீப திருவிழாவை பற்றிய ஒரு முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சமீபத்தில் கடந்த சில நாட்களாக மழை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டோன்னு கொட்டுது. இந்த மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டது. அதில் திருவண்ணாமலையிலையும் பயங்கரமான மலைச்சரிவு ஏற்பட்டு நிறைய ஆபத்துக்களானது உள்ளாகியிருக்கு. இந்த சூழ்நிலையில் தீப திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கு விடை தெரிகிற விதமாக திருவண்ணாமலையில் தீப திருவிழாவானது ஆரம்பமாயிருச்சு கொடியேற்றத்தோடு. அண்ணாமலையாருடைய சக்தியோடு தீப திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடியேற்றமானது தொடங்கிருச்சு. தீபம் இங்கு ஏற்றப்படக்கூடிய அந்த நாளில் எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு புயல் காற்று வந்தாலும் அணையாமல் தீபமானது எரியும். அந்த வகையில் இந்த வருடமும் தீபம் எரியும், மழையினால் எந்த பாதிப்பும் இனி இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தீப திருவிழாவானது ஆரம்பிச்சிருச்சு. இந்த தீப திருவிழா ஏன் கொண்டாடப்படுது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ தீப திருவிழாவை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இனி தீப திருவிழாவில் என்ன சமைக்கணும், என்ன மாதிரி விளக்கேற்றணும், தீப திருவிழாவில் எத்தனை நாள் விளக்கேற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே நிறைய நான் போடுவேன். அந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க திருவண்ணாமலை தீப திருவிழா 2024 பற்றிய ஒரு கிளான்ஸை பார்க்கலாம். திருவாரூர் பிறந்தால் முக்தி, தில்லை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று திருவண்ணாமலைக்கு இந்த ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி திருவண்ணாமலையில் கொடியேற்றத்தோடு கார்த்திகை தீப திருவிழா துவங்கிருச்சு. ஸோ துவங்கின இந்த நாள்லேருந்து 14 நாட்கள் அங்கு திருவிழா கோலம் பயங்கரமாக இருக்கும். திருவண்ணாமலையில் வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய கோபுரமும் மலையும் அந்த ஈசனுடைய சொரூபமாக சொல்லப்படுது. பார்க்க கோடி கண்கள் நமக்கு தேவை. எல்லாருக்குமே ஈசனை பார்ப்பதற்கு பாக்கியம் கிடைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். ஏன்னா எல்லாருக்குமே ஈசனை பார்ப்பதற்கு அவ்வளவு எளிதாக பாக்கியம் கிடைத்து விடாது. புண்ணிய செய்தவர்கள், பாக்கியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைக்க முடியும். அந்த வகையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலாக இந்த திருவண்ணாமலை விளங்குது. திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை தரிசிப்பது கோடான கோடி புண்ணியத்தை தரும். அந்த தரிசனம் எல்லோருக்குமே கிடைத்து விடுமா? நிச்சயம் கிடைக்காது. ஸோ துவங்கி இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையில் நாம் நினைத்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் தோறும் நாம் இந்த தீப திருநாளில் சொல்லும்போது கண்டிப்பாக அண்ணாமலையாருடைய பெயரை உச்சரிக்க அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த அண்ணாமலையாருடைய அருளை பெற்று நாம் செய்த பாவங்கள் தீர்ந்து இறுதி காலத்தில் நமக்கு அண்ணாமலையார் பாதத்தில் மோட்சமானது கிடைக்கும். அந்த ஒரு மந்திரம் என்ன, அதனை எப்படி இன்றிலிருந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த தீப திருவிழா முடிகிற வரைக்கும் தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக விளக்கேற்றி வைத்து விடுங்க. பெரும்பாலானவர்களுடைய வீட்டில் அந்த அண்ணாமலையாருடைய திருவுருவ படம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு 2 வில்வ இலைகளால் அல்லது வாசனை இருந்த பூக்களை போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு திரு அண்ணாமலையாருக்கு அரோஹரா, திரு அண்ணாமலையாருக்கு அரோஹரா, திரு அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்க.
இதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட எடுக்காது. ஓம் நமச்சிவாயா மந்திரத்தையும் சொல்லி அண்ணாமலையாரை வணங்கிவிட்டு உங்களுடைய தினசரி வேலையை இந்த தீப திருவிழா முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. இன்று கொடியேற்றம் நடந்துருச்சுன்னா கார்த்திகை தீபம் வரைக்கும் தவற விடாமல் இந்த மந்திரத்தை சொல்லி அண்ணாமலையாரை வழிபாடு செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கும், புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிட்டும். இது ஆன்றோர்களுடைய வாக்கு. எங்களால் எவ்வளவு காலையில் எழுந்து பூஜையில் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வீடை சுத்தபத்தமாக இருக்காது, வீட்டை கூட்ட முடியாது என்பவர்கள் காலையில் விட்டுட்டு மாலையில் பூஜையில் விளக்கேற்றி இதே போல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதாவது எங்களால் காலையில் எழுந்து வேலையெல்லாம் டக்குன்னு செய்ய முடியாது, ஏன்னா காலையில் எங்களுக்கு அறிபறியாக மற்ற வேலையெல்லாம் இருக்கும், நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருப்பீங்களா, அவங்க மாலையில் இது மாதிரி விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. எதுவுமே எங்களால் முடியாது, நாங்கள் காலையில் எழுந்து வீட்டு வேலையை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வதற்கு நேரமில்லை என்பவர்கள் நேரம் கிடைக்கும்போது நின்ற இடத்துல இருந்து அண்ணாமலையானுக்கு அரோஹரா, ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி என்று ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும். ஒரு நிமிடம் அந்த அண்ணாமலையான உங்கள் மனக்கண்களுக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு நிமிடத்தில் உங்கள் தலையெழுத்து மாறும். இந்த கார்த்திகை தீப பெருவிழா தினத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த அண்ணாமலையான நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவில் இந்த தாள்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை நாம் சொன்னாலே புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட அடுத்தவர்களுடைய வாயால் அந்த நாமத்தை சொல்லி நம்மளுடைய செவிகள் கேட்டால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த சிவாய மந்திரத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவங்களும் சொல்லி நீங்கள் காதுகளில் கேளுங்க, நீங்கள் சொல்கிறத அவங்களும் கேட்கட்டும். அண்ணாமலையாருடைய நாமத்தை உச்சரித்த அந்த புண்ணியம் உங்களையும் சேரும். ஸோ நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆண்டு தீப திருவிழா ஸ்டார்ட் ஆனதை சொல்லிட்டேன், எப்போ நடக்க போதுங்கிறதும் சொல்லிட்டேன். இந்த தீப திருவிழாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி தீப திருவிழா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சில கதைகளும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முன்னோர்கள் காலத்திலிருந்து அறிவியல் ரீதியாகவும் மக்கள் ஆகிய நமக்கு நலனுக்காகவும் கொண்டாடப்படக்கூடிய விழாவில் ஒன்றாக இருப்பது இந்த கார்த்திகை தீபம். 3 நாட்கள் தீப திருநாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது. முன்னோர்கள் காலத்தில் அறிவியல் ரீதியாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இந்த விழா கொண்டாடப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்படுது. கார்த்திகை தீபம் குறித்து புராணங்கள் கூறும்போது மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி பிறந்திருக்கிறாங்க. அப்போது பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களோடு பிறந்ததால் கயல் கன்னி என அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. கயல் கன்னி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டார். சிவன் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தார். அதனால் மீனவர்களை பர்வதராஜ குலம் எனவும் அழைக்கப்படும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வருவதனால கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடப்படுது. கோவில்கள் மற்றும் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றப்படக்கூடிய இல்லங்களில் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய வகையில் 27 தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக சொல்லப்படுது. கார்த்திகை தீப திருநாளில் சொக்கப்பனுக்கு நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிளப்பாக தோன்றிய நாள் தான் கார்த்திகை தீப திருநாள் என கொண்டாடப்பட்டும் வருகிறது. விஷ்ணு பகவான் பிரம்மாவும் யார் பெரியவர்கள் என சண்டையிட்ட பொழுது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய தினத்தை கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபத்தை 3 தினங்களாக கொண்டாடப்படும். அதில் முதலாவதாக குமாரலாய தீபம், 2வது சர்வலாய தீபம், 3வது விஸ்வலாய தீபம் என நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடணும் என்று சொல்லப்படுது. 3 நாள் தீபத்துடைய மகிமையை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கார்த்திகை தீப திருநாள் என்னங்கிறது அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ண இந்த தாள்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை பற்றி தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஐடியாவோட தீப திருவிழாவை பற்றி இன்னும் நிறைய தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப தீப திருவிழாவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய தயாராகுங்க.
ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தீப திருநாள் பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட்டே சொன்னது போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பண்ணலனா வேறொரு இன்ட்ரெஸ்டோட டாப்பிக்கோட புதிய இதோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.